ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த பங்குனி மாதத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே கலைத்துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நிலை பெறக்கூடிய மிகப்பெரிய தகுதி கன்னிராசிக்கு மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட கன்னிராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கல்யாண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு களை கட்டக்கூடிய குதூகலம் கிடைக்கக்கூடிய, திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பெயர் கிடைக்கக்கூடிய, கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் காசு பணம் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு அந்த கல்யாண வாழ்க்கையில் காசு பணம் புகழ் கிடைக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக கௌரவம் கிடைக்கக்கூடிய அல்லது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அதாவது இந்த மாதிரியான கௌரவம் கிடைக்கிது அல்லது மதிப்பு கிடைக்கிது அப்படிங்கிறத விட அதே 7ஆம் இடத்துல கல்யாணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல கலஸ்தர காரகன் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கல்யாண வயசில் உள்ளவர்களுக்கு கடன் வாங்காமலேயே கல்யாணம் நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் அமைய போகுது. வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் விரிவுபடுத்தக்கூடிய, வியாபாரம் வளர்ச்சி அடையக்கூடிய, அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் அமைய போகுது. வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 11ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வருமானங்களுக்கு மேலே வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலத்தில் நின்று போன வியாபாரத்தில் கூட வென்று காட்டக்கூடிய பாக்கியங்களை நன்றாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகுது. எண்ணி எண்ணி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எண்ணாமல் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அமைப்பாக கிடைக்கக்கூடிய, அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறத விட எதிர்பாராத ஒரு சில காரியங்களில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக, தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய மாதமாக, தொழில் வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு மறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. கஷ்டப்பட்டு அல்லது கடன் வாங்கி அல்லது இஷ்டப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பித்தோம்னு வைங்களே, அதே தொழிலை அதே இடத்துல அதே தெருவில் இன்னொருத்தர் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு பயமாக இருக்கும் இல்லையா? அதாவது நாம் செய்யக்கூடிய தொழில், நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தை நம்ம தெருவில் இன்னொருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு, அப்போ நமக்கு வரக்கூடிய வருமானம் பாதிக்குமோ அப்படின்னு பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயமே இல்லாமல் உங்களுக்குன்னு நல்ல வாடிக்கையாளர் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய பேச்சில் வசிய சக்தி மிகுதியாகக்கூடிய, எதனால் உங்களுடைய பேச்சில் வசிய சக்தி மிகுதியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது கன்னி ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல மிகப்பெரிய உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வாய் பேச்சில் வசிய சக்தி தானாகவே அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுக்கான வருமானங்களும் அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும். இருக்கிற ஏரியாவில் எத்தனையோ பேர் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தனி ஒரு பட்ட பெயர் கிடைக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய அல்லது புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இன்னும் ஒரு சில பேருக்கு உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. பஞ்சம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் ஓரளவு தொல்லைகள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த தொல்லைகள் எல்லாம் குறையக்கூடிய, இது நாள் வரையில் தொல்லைகள் கொடுத்த அந்த பிள்ளைகள் மூலமாக தொல்லையே இல்லாத அல்லது எல்லையே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. பிள்ளைகள் அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் பயணங்கள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களில் அதிகபட்சமாக ஈடுபடக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமையும். சூப்பர் சார். கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் மென்மேலும் வளருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இவங்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான நன்மைகளை வழங்க இருக்கு சார்? பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம காப்பாற்றினா போதும், கஷ்டம் இல்லாமல் அதிர்ஷ்டம் வந்தால் போதும், கடன் இல்லாத வாழ்க்கை இருந்தால் போதும் அப்படிங்கிற விஷயத்தை பிரார்த்தனையாகவோ வேண்டுதலாகவோ வச்சுக்கிறோம். அந்த மாதிரி
ஓரளவு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமான வாழ்க்கை அமையும் பொழுது, அல்லது செல்வம் அல்லது சொத்து சுகம் சேரும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருக்கும் இல்லையா? மனுஷ வாழ்க்கையில் இந்த பக்கம் நல்லது நடந்துன்னு வைங்களே, அந்த பக்கம் ஒரு சிறு கெடுதல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவோ நல்லவராக, அல்லது எவ்வளவோ வல்லவராக, அல்லது எவ்வளவோ அதிர்ஷ்டம் உள்ளவராக, அல்லது எவ்வளவோ செல்வ வளம் உள்ளவராக இருந்துகிட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் மறைமுகமான பாதிப்பு இருக்கும் இல்லையா? அந்த பாதிப்புகளை வேரோடு கிள்ளி எறியக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. தேவையில்லாத விஷயங்களை கிள்ளி எறியுது அப்படிங்கிறத விட உங்களுக்கு தேவையான விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த குலதெய்வ விருட்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. எதனால்? குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறதுக்கு மேலே 1008 தெய்வங்களுக்கு உண்டான பூஜைகளை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனையோடு மூல மந்திரங்களோடு பூஜிக்கப்பட்டதுனால ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த குலதெய்வ விருட்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமல் வரக்கூடிய மறைமுகமான ஒரு சில விளைவுகளை மாற்றமே இல்லாமல், அதாவது மறுத்தளிக்கக்கூடிய பாக்கியமும் குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் குலதெய்வ விருட்சத்தில் எதிரிகள் சம்பந்தப்பட்ட சூட்சும குறியீடுகள், அதே மாதிரி வியாபார சம்பந்தப்பட்ட ஒரு சில சூட்சும குறியீடுகள், வசியம் சம்பந்தப்பட்ட ஒரு சில குறியீடுகள், இந்த மாதிரியான குறியீடுகள் இந்த குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மந்திரங்களாக பதிக்கப்பட்டு மந்திரங்களால் ஓதப்பட்டிருக்கிறதுனால 33 கோடி தேவர்களுக்கு உண்டான மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு மிகப்பெரிய சுபிட்சம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.